எல்லா ப்ராப்ளம்க்கு நீ தான் காரணம் மகிழி. நீ இந்த வீட்டை விட்டு போ. நான் மதிய பாத்துப்பேன். இறங்குது. ஆதி மகிழி இந்த வீட்ல இருந்து போன நானும் அவ கூட போயிருவேன். நான் அவளை கைவிட மாட்டேன். நீ போ ஆதி. எனக்கு மகிழி ரொம்ப முக்கியம். மகிழினியை ஆதி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு மதி அவளை தேடி போகிறாங்க. கோயிலில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. மகிழினி எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்னாலும் மதி நீ வரலன்னா நானும் உன் கூட வந்துருந்தேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு போயிடலாம். நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்காண்டி உன் வாழ்க்கையை விட்டவன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காண்டி ஆதியை வருத்த மாதிரி பண்ண சொல்லு, காரணத்தை சொல்லுன்னு மதி விடாமல் கேட்க மகிழினி அந்த இடத்துல போய் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கேன்சர் இருக்குது, நான் கொஞ்சம் நல்லா செத்துருவேன். அதுக்குள்ளே நீங்கள் சேர்ந்து வாழ்கிறத நான் பார்க்கணும். உங்கள் குழந்தைய பார்த்துட்டு நான் சாகணும். இந்த எனக்கு பண்ணுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மகிழினி போய் சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆதி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேன்சர் டாக்டராக தான் இருக்காரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை செய்வேன், சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்ல மதியம் வேறு வழி இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க மகிழினிக்கு.